வெல்கம் டு ஐஎன்டி மீடியா. என்னோட ரெசிபி ஃபலூடா. இதுதான் சப்ஜா விதை. இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இதை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் ஊற வைக்க போகிற ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கிண்ணம் ஃபுல்லாகிற அளவுக்கு அது ஊறி இருக்கும். ஃபலூடா நிறைய ஃப்ளேவர்ஸில் செய்வாங்க, ஆனால் அது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த விதை சேர்த்து தான் செய்வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம உப்புமா, பாயசம் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற சேமியாவை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிடும். ஒருவேளை எண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேமியாவை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஃபலூடாவில் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்து தான் செய்வாங்க. அந்த சிரப் இல்லாதவங்க ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கோங்க. ஜாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த ஜாம் உருக்கி நல்லா லிக்விட் ஆகிடும். அகெயின் அது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம சூடு பண்ணோம்னா அந்த சிரப் அளவுக்கு அது திக்காகிடும். நல்லா திக்காயிடுச்சு. இதை திருப்பி எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இதை கட்டிடும். அதனால் எல்லா பொருளையும் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செஞ்சுக்கோங்க. தேவையான பொருள்னால் வறுத்த சேமியா, கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, ஊற வச்ச சப்ஜா விதைகள், கட் பண்ண நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜாம் சிரப், வெனிலா ஐஸ்கிரீம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஜாம் சிரப்பை அந்த கிளாஸை அலங்கரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே சப்ஜா விதை, டூட்டி ஃப்ரூட்டி, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேமியாவை நல்லா உடச்சே போடலாம். அதுக்கு மேலே இந்த ஜாம் சிரப், ஃப்ரூட்ஸ், அகெயின் சிரப், மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம், சேமியா, மறுபடியும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே ஃபலூடானா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் இது ஒரு வித்தியாசமாக ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஃபலூடா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.